ஸ்பாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் யாரும் இல்லைங்க, எங்கள் அப்பாவோடைய கடையில் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் தான். இந்த ஆம்ப்ளிஃபையர் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கஸ்டமருக்காக செஞ்சது. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஆம்ப் இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலையும் வந்து ஒரு அளவாக தான் தெரியும்னு வைங்களேன். அப்போ தான் வந்து பார்த்தோம்னா ஒரு பாதி ஸ்டேஜில் தெரியும் அசம்பிளிங்கில். அப்போ வந்து பார்த்தோம்னா என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கிற அப்படி, அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற அப்படி, இந்த மாதிரி ஒரு ஆம்ப் வந்து சூப்பராக செய்வோம் அப்படிங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவர் வந்து மெரைனில் ஒர்க் பண்ணக்கூடியவர். 6 மந்த்து தான் வந்து பார்த்தோம்னா இங்கே ஆஃப் ஷோரில் இருப்பா அப்படி. 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கப்பலில் இருப்பா அப்படி. அவர் வந்து ஆல்ரெடி ஆம்பு வீட்டில் வச்சுருக்கிற அப்படி. என்ன ஆம்பு அப்படின்னா 4440 வச்சுருக்கிற அப்படி. ஒரு 4 ஸ்பீக்கர் 8 இன்ச்சு வச்சு கேட்குற அப்படி. நான் வந்து அவர்கிட்ட ஆம்ப் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவர் வந்து பார்த்தோம்னா தம்பி கேட்குறதுக்கு வந்து ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படி. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆர்டர் எடுக்கிறேன். ஆர்டர் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேட்ட அமௌண்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்டா அப்படி. அதில் வந்து ஒரு 1000 ஒரு 1500 என்னமோ அவர் கம்மி பண்ணா அப்படி. சரின்னு சொல்லிட்டு ஆம்ப் வந்து கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அவர் வீட்டில் போய் போட்டு பார்க்குற அப்படி. வால்யூம் சுத்தமாக வரவே இல்லை. என்னடா இது வால்யூம் வந்து சுத்தமாக வரவே இல்லை, ஃபுல்லாக வச்சாதான் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தோம்னா எங்கள் மாமாவுடைய கடையில் தான், நான் வந்து மொபைல் கடையில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி அசம்பிளிங் வந்து அங்கே தான் டெஸ்ட் பண்ணுவேன் நான். அங்கே தான் வந்து நான் ஆம்பில் செஞ்சு கொடுத்துட்ருப்பேன். கடையில் போட்டால் நல்லா இருக்குது. அவர் வீட்டில் வந்து போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது. வால்யூம் ஃபுல்லாக வச்சா தான் பாடுற மாதிரி இருந்தது. சரி என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதில் நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னா, அப்போ தான் வந்து கேஎம்எஸ் உடைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் வாங்குறப்போ வந்து பார்த்தோன்னா 7265. அப்புறம் வந்து பார்த்தோம்னா சப்வூஃபருக்காக வேண்டி ஐஜிபிடி என்னமோ அப்போது வாங்கினேன்னு நினைக்கிறேன். இப்போவுமே அதுதான் இதில் இருக்குது. அதில் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்த அமௌண்ட்டில் இந்த ஆம்ப் செஞ்சாச்சு. அந்த கஸ்டமர் என்ன சொல்கிற அப்படி அப்படின்னா, ஆம்ப் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படி. நமக்கும் வந்து பார்த்தோம்னா என்னடா இது செஞ்சு கொடுத்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமாட்ட சொல்கிறேன். எங்கள் மாமா என்ன சொல்கிற அப்படின்னா, இன்னொரு ஆம்ப் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படி. மாமா செய்கிறதுக்கு வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவர் வந்து என்ன சொல்கிற அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தரேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படி. நானும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்கி இன்னொரு எஸ்டிகேல செய்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 7265. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்டிகேல செய்கிறேன். எஸ்டிகேல செஞ்சுட்டு இங்கே கடையில் வந்து அவருக்கு என்ன கேட்டா அப்படி, வால்யூம் வரலன்னு கேட்டா அப்படி. இங்கே நம்ம இப்போ கெய்னர்லாம் போட்டு வால்யூம் வந்து சும்மா 2 பாயிண்டில் பயங்கரமாக வர மாதிரி செஞ்சாச்சு. அப்போது நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எல்லாம் வசந்தில் யூஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு போடுற அப்படி. போடும்போது அந்த இடத்துல ரிசல்ட்டே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. நானும் வந்து ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா இது 2 ஆம்புமே இப்படி இருக்குது, நம்ம இடத்துல வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அந்த கஸ்டமர் என்னடானா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு செய்ய தெரியல, ஏன் காசு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசுகிறாப்புல. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட வந்து பார்த்தோன்னா அப்பப்போ நான் செய்யக்கூடிய அந்த ஒர்க்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் நான் கொடுத்து வைப்பேன். அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து இது மாதிரி ஸ்பேர்ஸ் வாங்குறதுக்கு இன்னொரு செட்டு ஒன்று ஆர்டர் வந்துருக்குது, ஸ்பேர்ஸ் வாங்குறதுக்கு வந்து அமௌண்ட் தேவைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட் நான் வாங்குறேன். வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, நான் இந்தாங்க நான் செட்டு இனிமேல் என்னால் செய்ய முடியாது, நீங்கள் வேறு எங்கே வேணால் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அமௌண்ட் நான் திருப்பி கொடுத்துட்டேன். எப்போ அப்படின்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு அப்போ ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சமாக தான் தெரியும். அப்படின்னா அசம்பிள் பண்ணுவேன். புதுசாக எல்லாமே இருந்துச்சுன்னா அசம்பிள் பண்ணுவேன். ரீஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில நுணுக்கங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறமா எங்கள் மாமாட்ட சொல்கிறேன், இந்த ஆம்பு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னவா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறேன். அவர் வந்து அப்போ சொல்கிற அப்படி, சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வேறு யாருக்கா நம்ம சேல் பண்ணிடலான்னு சொல்கிற அப்படி. கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவுடைய ஆம்பு அவர் சேம் இதே மாதிரி இருந்தா அப்படி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கொயர் டிஸ்பிளே இருந்தது. அந்த 188 ஆம்ப் இருந்தது.
கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த ஆம்ப் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது. அது ஆக்சுவலாக அது எங்கள் மாமா செஞ்சு கொடுத்தது. அது ஒரு 10 வருஷம் முன்னாடி செஞ்சு கொடுத்தது. அப்பப்போ அதில் அப்டேட் சின்ன சின்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பண்ணுவோம். அப்படி நானும் அப்பப்போ பண்ணுவேன். அதில் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது அப்போ கம்ப்ளைண்ட் ஆகுது. லெஃப்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து ரொம்ப லோவாகிடுச்சு. பாடவே இல்லை. ரொம்ப சவுண்ட் வச்சுன்னா சரசரன்னு சவுண்டு மட்டும் தான் வந்துச்சு தவிர பாடலை. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து எங்கள் மாமாட்ட சொல்கிறா அப்படி. அப்போ எனக்கு வேலை வந்து கொஞ்சம் தான் தெரியும். அதனால் அவர் சொல்கிறா அப்படி. சரி, இந்த செஞ்ச செட்டை வந்து நம்ம எடுத்து போயிட்டு கடையில் போட்டுடலாம், அவர் வந்து கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படி. அவர் யூஸ் பண்ண ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல் ரேஞ்ச் தான். அதில் ஃபுல் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் 16 வருஷம் பழைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே மில்லினம் ஒரிஜினல் டியூட்டர் போட்டிருந்தா அப்படி. அப்போது வந்த காலகட்டத்தில் சப்வூஃபர் வந்த காலகட்டத்தில் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊஃபர் ஸ்பீக்கர் தான் வரும். அதில் வந்து சப்வூஃபர் வச்சுருந்தாங்க. நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு போடுறோம். கீழே எல்லாம் கடையில் செக் பண்ணிவிட்டு போடுறோம். அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே எங்கள் அப்பா கடையில் போடுறோம். எங்கள் மாமா கடை வந்து கீழே அப்படின்னா எங்கள் அப்பா கடையோட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், ஸ்டெப்ஸில் இருக்குது கடை. அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு போடுறோம். போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆம்பில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா புகையே வந்துருச்சு. என்னடா இது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே வந்து ஸ்பீக்கர் லைனுக்கு போகக்கூடிய ஒயர் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து எல்லாம் முறுக்கி இருந்துச்சு. எல்லாம் பழைய ஒயர்ன்றனால முறுக்கி இருந்துச்சு. அந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுட்டு மறுபடியும் ஒயர்லாம் பிரிச்சுட்டு ஸ்பீக்கர் ஒயர்லாம் மாற்றணும். இந்த விஷயம் நான் ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கு வந்து அவ்வளோவா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியாது. அப்படி இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஒர்க்கு வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட திருப்பி கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆம்ப்பு ஃபஸ்ட்டு டைம் அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம் செஞ்சு கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபையே ஆகாது. சரிங்களா? அதனால தான் இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு தோணுச்சு. எங்கள் அப்பாவோடைய டேஸ்ட் எப்படி அப்படின்னா லெஃப்ட் ரைட்ல பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரொம்ப உள்ள கேட்பா. அப்படி ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் நைஸாக இருக்கணும், செதறக்கூடாது. அந்த குண்டூசியில் விழுந்தா கூட அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பா அப்படி. அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா வந்து கேட்டா அப்படி. எங்கள் மாமாவும் அந்த மாதிரி தான் ஆடியோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆடியோ இருக்குன்னு அவரு எனக்கு ஒரு சின்ன சின்ன ஹிண்டெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தா அப்படி. அப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் நமக்கு அப்படியே இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் வாய்ஸ் வந்து உள்ளே நீங்கள் கேட்குறீங்க. நான் கேட்டு பழகின ஆடியோ வந்து இப்படி தான். அதனால தான் இந்த ஃபீல் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும். வாய்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் உள்ளாரையும் டீட்டெயிலிங்லாம் கொஞ்சம் முன்னாடி இருக்கும்போது பார்த்தோம்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவே ஒரு 5.1 மோடில் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டில் அந்த மாதிரி தான் ஒரு எக்கோ மாதிரி தான் வரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வாய்ஸ் வரும். அந்த மாதிரி தான் இந்த ஆம்பும் வந்து செஞ்சுருந்தோம். எங்கள் அப்பா எப்போவுமே சென்டர் யூஸ் பண்ணவே மாட்டா அப்படி. ஏன்னா மேக்ஸிமம் டெய்லர் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சென்டர் யூஸ் பண்ண மாட்டாடி, லெஃப்ட் ரைட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா அப்படி. நெக்ஸ்ட் இதில் வந்து சப்வூஃபருக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது வந்து சப்வூஃபர் வாங்கிறதுக்கு என்கிட்ட வந்து காசு இல்லை, எங்கள் மாமாட்டியும் இல்லை. அப்போது எங்கள் மாமா வந்து மொபைல் ஷாப் வச்சுருந்தா அப்படி. அப்போ வந்து டிஸ்பிளேலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து எடைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போடும்போது பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து எடைக்கு போட்டு அந்த சப்வூஃபர் ஸ்பீக்கரை வந்து வாங்கினோம். அப்போது டெயின்டியோ என்னமோ வாங்க நினைக்கிறோம். டெயின்டியோ இல்லை வேற பிராண்ட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இன்ன வரைக்கும் அந்த ஸ்பீக்கர் தான் பாடிட்டு இருக்குது. இதுலேருந்து என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கில் வந்து எவ்வளவு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களோ அந்தளவு நீங்கள் வந்து பேசலாம். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இப்படி தான் ஒர்க்குமே பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிறத ப்ராப்பராக கற்றுக்குங்கன்ட்டு சொல்கிறேன். இந்த ஆம்பில் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் வந்து போயிடுச்சு, அதை சேஞ்ச் பண்ணுறதே வந்திருக்குது. உள்ளே செஞ்ச ஒயரிங் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இல்லை இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னதான் போட்டிருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிகேலே வந்து அந்த பாட்டு கேட்டு பழகிட்டனால அதில் இருந்து அவர் மாறவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரிஜினலோடைய எஸ்டிகேவோடைய அந்த கிளாரிட்டி வந்து இப்போ இருக்கிற எந்த ஒரு பவர் ஆம்ப்லையும் வராது. அப்படியே வந்தாலும் அந்தளவு அது கிளாரிட்டி இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சரௌண்ட் போர்டு, இது ஷானில் ஜாப்பனீஸ் ஐசி போட்டது இருக்கும். இது நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா இது அப்போது யூஸ் பண்ணியிருந்தோம். பேஸ் ட்ரிபிள் நான் எப்போவுமே ஹேண்ட்மேடில் போடக்கூடிய பேஸ் ட்ரிபிள் தான். இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேஸ் ட்ரிபிள் தான் வந்து நான் போட்டிருந்தேன்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் எந்த அளவு உங்கள் ஒர்க்கில் தெளிவாக நீங்கள் செய்கிறீங்களோ அந்தளவு தான் உங்களுக்கு அந்த நேமுமே இருக்கும். அதனால் இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டுருக்கிறீங்க. வாங்க, உங்களை யாருமே வந்து நாங்கள் தப்புன்னு சொல்லலை. ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு மாஸ்டராக ஆக முடியும். இந்த ஆம்போடைய ரீஒர்க் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு முடிஞ்சால் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.